எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வாரன் பஃபெட் பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவரை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாரன் பஃபெட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30, 1930 வந்து நெப்ராஸ்கா அப்படிங்கிற ஒரு ஒஹாமா சிட்டியில் தான் அவர் பிறந்தார். இவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு மிடில் பாயாக தான் க்ரோ ஆனார். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர், காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு மெம்பராகவும் இருந்தார். இவருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பிஸ்னஸில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இவரோட தாத்தாவோட மளிகை கடைக்கு போய் கொக்கோலா அந்த பேக்கை வாங்கிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் தனித்தனியாக விற்று அதிலிருந்து கொஞ்சம் லாபத்தை இவர் எடுத்துக்கிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இவர் கொலம்பியாவில் உள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் இவர் கிராஜுவேஷன் படித்தார். அந்த கிராஜுவேஷன் படிக்கும்போது இவர் யாருக்கு கீழே படித்தார்னு பார்த்திங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம் அவருக்கு கீழே தான் படித்தார். பெஞ்சமின் கிரஹாம் அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு கீழே படித்தார். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டார். ஸோ அதனால் அவருக்கும் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மேலும் படிப்பை தொடரணுன்ட்டு விண்ணப்பிச்சார். ஆனால் அங்கே இவரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணதை இவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார். ஸோ அப்படி ரிஜெக்ட் பண்ணலைன்னா இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இவரோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 11 வயசில் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். எந்தன்னா சிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஷேர்ஸை வாங்கினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன மார்ஜினல் ப்ராஃபிட்டில் இந்த ஷேர்ஸ் எல்லாமே விற்று ப்ராஃபிட் பார்த்தாரு. பஃபெட் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் 1957 1969 வரைக்கும் 29.5% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு ரிட்டனை பார்த்தவொன்னே தான் வாரன் பஃபெட்டை பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரெப்புடேஷனே அவருக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட் நிறையா நியூஸ் படிப்பார், நிறையா நாளிதழ் படிப்பார், புக் படிப்பார், அப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஜேர்னல்ஸ் படிப்பார். ஸோ இதெல்லாமே அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு அந்த புக்ஸ் ரீடிங் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, இவர் எவ்வளோ தான் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் பிரம்மாண்டமான பில்டிங்லாம் இல்லாமல் 1958 ஒஹாமாவில் $31,500 ஒரு சின்ன வீடு வாங்கினார். ஸோ அந்த வீட்டில் தான் இது வரைக்குமே வசித்து வந்துட்டுருக்காரு. மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட காண்ட்டிக்கு எப்போவுமே இவர் விரும்ப மாட்டார். இன்னுமே அந்த எளிமையான வாழ்க்கையை தான் கடைபிடிச்சிட்ருக்காரு. 2006 பார்த்திங்கன்னா பெர்க்ஷைர் ஹேத்வேலேருந்து 85% பங்குகளை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய நன்கொடையாக கருதப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இவருக்கு கொக்கோலா ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி இவர் கொக்கோலா கேன் வாங்கி குடிச்சிட்டே இருப்பார். ஸோ அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இவர் கொக்கோலாவில் இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அது இவருக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வாரன் பஃபெட் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.